வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் இருக்காங்களா இல்லையா? 1000 வருஷமாக மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, கடவுள் இருக்கிறது உண்மையா? இந்த கேள்விக்கு அறிவியல் ஒரு பதில் சொல்லுதுங்க, தத்துவம் ஒரு பதில் சொல்லும். ஆனால் ஒரு பக்தனோட மனசு மட்டும் வேறொரு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களிடம் விவாதம் பண்ண வரல. ஏன்னா என் மனசில் இருக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு நம்பிக்கையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு தான் வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம நினச்ச மாதிரி நடந்துட்டா யாரும் கடவுளை தேடக்கூட மாட்டோங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம மண்டியிட வைக்கும்போது, கண்ணீர் வர வைக்கும்போது, நம்பிக்கை உடைய வைக்கும்போது, அந்த நேரத்தில் யாருங்க கூப்பிட்றோம்? அம்மான்னு தானே. இந்த ஒரு வார்த்தை எத்தனை பேரோட உயிருக்கு தைரியம் கொடுத்துருக்கு தெரியுமா? முத்தாரம்மனை மனசார நம்புகிற பக்தர்களுக்கு இது புதுசு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, அது எல்லாம் தற்செயல். சரி, அது அவங்களோட கருத்து. ஆனால் ஒரு பக்தன் சொல்லுவாங்க, நான் எல்லா கதவும் மூடப்பட்ட நேரத்தில் அம்மா ஒரு கதவை திறந்தாங்க. அதை எப்படிங்க அளந்து காட்ட முடியும்? ஒரு தாயின் அன்பை அளக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அம்மாவோட அருளையும் கருவியால் அளக்க முடியாதுங்க. அது ஒவ்வொரு மனுஷனும் உணரக்கூடிய ஒரு விஷயங்க. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் போகிறாங்க. ஏன்? வெறும் ஒரு பயணத்துக்காகவா? இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. ஒருத்தர் உடல்நலம் குணமானதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் குழந்தை வளம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் மன நிம்மதி கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டால் உடனே சிலர் கேட்பாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, அம்மா மேலே உங்களுக்கு இருக்கிற பாசத்துக்கு ஆதாரம் இருக்கா? ஏன்னா அன்புக்கு ஆதாரம் கிடையாதுங்க. அன்பு அது ஒரு அனுபவங்க. அதே மாதிரி பக்திக்கு பெரிய ஆதாரமோ அனுபவமோ தேவையில்லை. நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்பிக்கை இருக்கிற இடத்துல சக்தி இருக்கும். அந்த நம்பிக்கையை முத்தாரம்ம மேலே வைக்கிற பக்தர்களுக்கு அவர்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணர்கிறாங்க. அது அதிசயமாக இல்லையா? அதை முடிவு பண்ணுறது நான் இல்லை, நீங்கள் இல்லை. அதை அனுபவித்தா மட்டும்தாங்க அந்த மனசுங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, முத்தாரம்ம நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்காக காத்திருக்க வேண்டியது இல்லைங்க. நாம் நல்லது செய்யும்போது, உண்மையை பேசும்போது, பசியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கும்போது, கண்ணீர் விட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்போது, அம்மாவோட அருள் நம்ம செயலையே வெளிப்படுங்க. அம்மாவோட வெறும் கோயிலில் மட்டும் இல்லைங்க, நம்ம மனசாட்சிலையும் இருக்கணும். கோபம் வந்தாலும் அன்பை தேர்வு பண்ணுற மனசு, பொய் சொல்ல வாய்ப்பு இருந்தும் உண்மையை சொல்கிற தைரியம், கஷ்டத்துலேயும் நம்பிக்கை விடாத மன உறுதி, இவையெல்லாம் அம்மா நமக்கு கொடுக்குற பெரிய வரங்க. இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க, நான் இவ்வளவு வேண்டிக்கிட்டேன், ஏன் என் வேண்டுதல் இன்னும் நிறைவேறலை? ஒருவேளை அம்மா இல்லைன்னு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் காத்துருன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. ஒரு தாய் குழந்தைக்கு வேண்டிய நேரத்தில் தான் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அம்மாவும் சரியான நேரத்தை அறிவால் நம்மளோட பக்தர்களுக்கு நம்புகிறாங்க, அதை கொடுக்குறாங்க. அதனால் வேண்டிக்கிட்ட உடனே பலன் கிடைக்கலன்னு எல்லாரும் நம்பிக்கை விட்டுறாதீங்க. பக்திங்கிறது வியாபாரம் இல்லைங்க. நான் இதை செய்கிறேன், நீ இதை கொடு அப்படின்னு பேச ஒரு ஒப்பந்தமும் கிடையாது. பக்திங்கிறது அம்மாவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு தாங்க. அம்மாவுக்கு பக்தனுக்கு உள்ள அன்பு மேலே இருக்கிற அன்பு. இதுக்கு இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேங்க, கடவுள் இருக்காரா? இந்த கேள்விக்கு நான் தர்ற பதில் என்னென்னா, ஒரு பக்தனோட கண்ணீரை துடைக்கிற சக்தி இருக்கிற வரைக்கும், நம்பிக்கை இழந்தவனுக்கு தைரியம் கொடுக்குற சக்தி இருக்கிற வரைக்கும், மனுஷனை நல்லவனை வாழ வைக்கிற சக்தி இருக்கிற வரைக்கும் என் முத்தாரம்மா இருக்காங்க. இது ஏன் நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை என்ன? கமெண்ட்டில் மரியாதையாக பகிர்ந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் முத்தாரம்மன் அருளால் நடந்த மறக்க முடியாத அனுபவம் இருந்தால் அதையும் எழுதுங்க. இதை படிக்கிற இன்னொருத்தருக்கு அது நம்பிக்கை கூட இருக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம முத்தாரம்மன் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அம்மாவோட அருளையும் பெருமையையும் இன்னும்
பல பேரோட கொண்டு சேர்க்க நம்மோட பயணத்தில் இணைஞ்சிருங்க. எல்லாருக்கும் முத்தாரம்மாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் காளி, ஜெய் காளி.